ட்ரெயின் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறமா இவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு இவங்ககிட்டையும் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். சோம்நாத். சோம்நாத், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்? அமிர்த வித்யாலயம். அமிர்த வித்யாலயம். எப்படி படிக்கிறீங்க சோம்நாத் இப்போது? நல்லா படிக்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த பிரெயின் ட்ரெயின் ப்ரோக்ராம் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி படிச்சுட்டு இருந்தீங்க? பிரெயின் ட்ரெயின் ப்ரோக்ராமுக்கு முன்னாடி எப்படின்னா, அதாவது ஷைனஸாக இருப்பீங்களா இல்லை படிக்கிறது? இல்லை, கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஓகே, இப்போல்லாம் எவ்வளோ ரேங்க்லாம் வாங்குறீங்க? எவ்வளோ நல்லா படிக்கிறீங்க? எவ்வளோ மார்க்கெலாம் எடுக்கிறீங்க? முதல்ல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இப்போ கொஞ்சம் கிளாஸ் டெஸ்ட்லாம் கொஞ்சம் மார்க் கிடைக்குதா? அப்பா கிட்ட கேட்கலாமா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு? உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். மை நேம் இஸ் செந்தில்குமார். கம்பெனியில் ஹெச்ஆர் மேனேஜராக இருக்குது. ஹெச்ஆர் மேனேஜராக இருக்கீங்க? எஸ். ஓகே, எனி டைம் வந்து ஃபுல் பிஸியாகவே இருப்பீங்க? எஸ், மார்னிங் 8 to 24 hours சர்வீஸ் மாதிரி. மார்னிங் 8 to ஈவினிங் 8 o'clock வரைக்கும் நல்லா ஒர்க் பிஸிலே இருப்பேன். வீட்டுக்கு வந்தாலும் அப்புறம் ஃபோன் கால்ஸ் அதுன்னு மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஹெச்ஆர் இஸ் சர்வீஸ் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி. ஏன்னா முதல்ல சோம்நாத் வந்து எப்படி இருந்திருப்பாருன்னு தெரியல, இப்போ உட்காரும் போதும் பேசும்போது ஒரு நல்ல மெச்சூர்டாக இப்போ பேச ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன். ஸோ சோம்நாத் பற்றி சொல்லுங்கள். இந்த டிஆல பிரெயின் ட்ரெயின் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனோட பிஹேவியர் வைஸ்லையும் சரி, அகாடமிக் வைஸ்லையும் சரி, என்னென்ன சேஞ்சஸ் இருந்துச்சு? ஸோ ஜென்ரலாக வந்து பிஹேவியர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு ஷைனஸ் இருக்கும். ஃப்ரீயாக எல்லாத்துக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டோம், அப்படி ஃப்ரீயாக பேச மாட்டோம். அப்படி ஓகே, இப்போ வந்து ஃப்ரீயாக நல்லா பேசுகிறேன், அப்படி எல்லாத்தோடையுமே பேசுகிறேன். அப்படி ரெண்டாவது வந்து முதல்ல எங்கூட பேசணும்னு ஒரு பயம் இருக்கும். உங்கள் கூட பேசணுன்னு ஒரு பயம் இருக்கும். அது இப்போ பயம் இல்லாமல் பேசுகிற அப்படி எது வேணாலும் கேட்குற அப்படி டவுட் கேட்குற அப்படி அந்த ஒரு ஷைனஸ் வந்து போயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நான் டிஏ ப்ரோக்ராம் முன்னாலேயே வந்து ஜோசப் சார் என்னையை வந்து கேட்குற போது என்ன நீங்கள் பையன்கிட்ட என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அப்போ இந்த மாதிரி ஒரு ஷைனஸ் அவங்ககிட்ட இருக்குது அப்படி மாதிரி வந்து சொன்னேன். அப்போ அவர் ஒரு சொன்ன கண்டிப்பாக அந்த ஷைனஸ்ஸு அந்த பயமெல்லாம் கண்டிப்பாக போயிடும் அப்படின்னாரு. ஸோ அது டெஃபினட்டாக 100% நான் வந்து அந்த சைனஸ் அந்த ஃபியர் அப்படிங்கிறது ஸ்டேஜ் ஃபியர்பாங்களே, அந்த ஸ்டேஜ் ஃபியர் எல்லாம் வந்து எரடிகேட் ஆயிடுச்சு, எலிமினேட் ஆயிடுச்சு. ஸ்டேஜ் ஃபியருங்கிறது டோட்டலாக வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. ஃப்ரீயாக வந்து எல்லாத்துக்கிட்டையும் கலோக்கியில் வந்து பேசுகிறேன். அப்படி ஓகே, கலோக்கியில் வந்து பேசுவேன். செகண்டு அகாடமிக் வைஸ் அப்படிங்கிறது முதல்ல வந்து நாமளே போய் படி அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இப்போ அவனாக வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து புக் எடுத்து வந்து படிக்கிறான். செகண்ட் திங் வந்து அவனோட தம்பிக்கு கமல்நாத் அவனுக்கு வந்து சொல்லி கொடுக்குறான். தேர்ட் திங் என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து அவனே எந்திரிச்சு அலாரம் வச்சு எந்திரிச்சுக்கிறான். லாஸ்ட் இயர் அந்த ஹேபிட்டில் இல்லை, அலாரம் வச்சு எந்திரிக்கணுங்கிற ஹேபிட்டே இல்லை. இப்போ அந்த அலாரம் வச்சு காலையில் ஒரு 5:30 to 6 o'clock வந்து அவனே எந்திரிச்சு படிக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டோட செல்ஃப் இன்வால்மெண்ட் அதோட வந்து படிக்கிறான். லேர்ன் பண்ணோன்னு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. கண்டிப்பாக அவன் சொன்ன மாதிரி அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆமாம், கான்சன்ட்ரேஷன் ஏவோட மெயின் கான்செப்டே கான்சன்ட்ரேஷன் தான். அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நான் ஒரு விஷயம் கேட்குறேன். பொதுவாகவே குழந்தைங்கன்னா இதை பாரு ஏதாவது குறும் பண்ணுன்னா டேடி வந்தோன்னா சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எல்லா குழந்தைங்களையும் டேடி பார்த்தா பயப்படுவாங்க. ஸோ இவன் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கே தயங்குவான்னு சொன்னீங்களே, அது எந்த காரணத்தினாலும் தெரிஞ்சுக்கலாமா? படிக்கும்போது ஏதாவது மிரட்டி இருக்கீங்களா சின்ன வயசுலேருந்தே? இவனு இப்போ அதாவது இதுன்னா படிக்கும்போது மிரட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை, அது ஜென்ரலாக இருக்க ஃபியர் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், அம்மா கூட பாசமாக இருப்பாங்க, அப்பாவோட ஒரு ஃபியர் இருக்கும். அது ஒரு அந்த ஃபியர் தான் நினைக்கிறேன், மிரட்டுனதுங்கிறது இல்லை. ஓகே, உங்களுக்குன்னு ஒரு கனவு இருந்திருக்கணும். நம்ம சோம்நாத்தை வந்து எப்படியாவது ஒரு பெரிய ஏதாவது ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஒரு கனவு இருந்திருக்கும். ஸோ சோம்நாத்தை வந்து நீங்கள் என்னவா ஆக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தளவுக்கு அவனுக்கு இருக்க டேலண்ட்டில் அவன் எதை சூஸ் பண்ணுறானோ அவனோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் அவன் வந்து போகணும். ஏன்னா நாமளாக போய் ஒரு குழந்தைய வந்து நீ இதில் போகணும், இது படிக்கணும், இது இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு க்ரஷோ ஒரு ப்ரெஷரை வந்து எதுவுமே கொடுக்கக்கூடாது. படிப்பில் இன்ட்ரெஸ்ட்லாம் படிப்பில் போகலாம், ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டில் ஸ்போர்ட்ஸில் போகலாம். ஓகே, என்னோட எய்ம்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து வரும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், ஹெச்ஆராக வேறு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்குன்னு அந்த டென்ஷன் இருக்கும். நம்மளும் வேலைக்கு போயிடணும், நம்மளும் பிஸ்னஸ்ஸு, இதில் பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருப்பீங்க. குழந்தை நல்லா படிப்பானா இல்லையான்னு. ஸோ வீட்டில் வந்து ஒய்ஃப் தான் நல்லா பார்த்துப்பாங்க குழந்தைய. ஸோ அவங்களோட டென்ஷனும் உங்களோட டென்ஷன் இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சா? இப்போ எனக்கு வந்து என்னென்னா எனக்கு வந்து அவன் வந்து ஹீ வில் டேக் கேர் ஆஃப் ஹீஸ், அவனை பற்றி அவன் கேர் பண்ணிக்கணும் எனக்கு இப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது.
பயமில்லை. அவன் வந்து அவனுக்கு என்ன வேணுங்க அவனே தீர்மானிச்சுக்குவான். ஓகே, அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு முதல்ல ஒரு பயம் இருந்தது. எனக்கு அவனை பற்றி அவனுக்கு ஒரு பயம் இருந்தது. அந்த பயம் எனக்கு இல்லை. இப்போ எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிறது ஒன்று தான், நம்ம பையன் இப்போ கொஞ்சம் கம்மியாக படிக்கிறானே, அவங்க பேரண்ட்ஸை மற்ற பேரண்ட்ஸோட குழந்தைங்களாம் நல்லா படிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி, அதாவது ரிப்போர்ட் கார்டெல்லாம் கொண்டு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்டிருப்பீங்க ஏன் மார்க் கம்மியாச்சுன்னு. லாஸ்ட் இயர் கேட்டிருக்கேன் நான். கேட்டிருந்தீங்க. மார்க்கே கம்மியாச்சு. அங்கே அமிர்தா வித்யாலயில் மார்க்கு பேஸ் பண்ணி கிரேட் கொடுப்பாங்க. ABCD அப்படின்னு கிரேட் கொடுப்பாங்க. கம்மியாக கேட்டிருக்கேன். அப்போ இந்த அசூரன்ஸ் கொடுத்தா இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். வி வாண்ட் டு வாட்ச் ஹிம். இந்த இயரில் என்ன கிரேட் வருது அப்படின்னு, இந்த செமஸ்டரில் என்ன கிரேட் வருது பார்க்கணும். பட் டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான். ஓகே, ஸ்டடீஸை தவிர நம்ம சோம்நாத்துக்கு எதுலலாம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்குது? இப்போ ஸ்டடீஸை தவிர்த்து கேரம் போர்டில் இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் ஷட்டில், ஸ்போர்ட்ஸில் ஷட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ ஸ்கூல் லெவலில் செலக்ட் ஆயிருக்கா, ஷட்டில் செலக்ட் ஆயிருக்கா. ஆமாம். ஸ்போர்ட்ஸுக்கு ஏதாவது இது வரைக்கும் பிளாக் பண்ணியிருக்கீங்களா? நீ படிக்க தான் செய்யணும், விளையாடலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு அந்த மாதிரி ஒரு பிளாக் எல்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி சொன்னதே இல்லை? இல்லை. ஓகே, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸுக்கு நான் சொல்ல வரும்போது, இந்த டிஆர்னால என்னென்னா ஒரு ஜென்ரலாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், சைல்டுக்கிட்ட நம்ம ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு நாம திணிக்காமல் அவங்களாவுக்கு அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஓகே, இப்போ நாம் வந்து குழந்தைகிட்ட போய் அது செய் இது செய் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். நாம் வந்து பிளைண்டாக வந்து குழந்தை எந்த ஆங்கிளில் வந்து அடுத்து கொண்டு போகலாம் அப்படி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் வந்து இருப்போம். இப்போ அந்த கன்ஃபியூஷனில் வந்து நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட எலிமினேட் ஆயிரும். ஓகே, அப்போ வந்து இன்னொன்று வந்து அந்த சில்ட்ரன்ஸோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். தேர்ட் திங் வந்து சொசைட்டியில் வந்து ஈஸியாக வந்து மிங்கிள் ஆயிடுவாங்க. இன்றைக்கி வந்து சொசைட்டியில் வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து மிங்கிள் ஆக மாட்டாங்க. சொசைட்டியில் வந்து ஈஸியாக வந்து மிங்கிள் ஆகிடும். தட் மெசேஜ் ஐ வாண்ட் டு ஆல் பேரண்ட்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன் நான். ஓகே, சோம்நாத், நீங்கள் வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு என்னெல்லாம் பண்ணுவீங்க? நான் வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் பண்ணுவேன். அப்புறம் மற்ற ரூம்லேருந்து என்ன டாய்ஸோ எது எடுத்துகிட்டு வந்தாலும் அதை அதே இடத்துல நான் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி கொண்டு போய் வைப்பேன். அதுக்கப்புறம் கேரம் விளையாடுவேன். ஓகே, மற்ற குழந்தைங்களாம் கிளாஸில் பார்த்துட்டு உங்களை பொறாமப்படுவாங்களே, எப்படிடா இதெல்லாம் செய்கிற சோம்நாத் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இல்லை, நான் சொல்லியிருக்கேன். டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டாங்க இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, கண்டிப்பாக வந்து உன்னோட மெசேஜ் எல்லாருமே கேட்டிருப்பாங்க. உன்ன மாதிரியே நிறைய ஜீனியஸ் வந்து உங்கள் கிளாஸ்லேருந்தே வரணும், சரியா? இப்போ நான் வந்து லாஸ்ட் வீக் ஒரு எக்ஸசைஸ் பண்ணேன். இவனுக்கு வந்து ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டேன். இன்னொரு ரூமில் வந்து ஒரு பேக்கில் சம் வெஜிடபிள்ஸு, காஸ்மெட்டிக்ஸு, என்னென்ன இப்போ கையில் என்னென்ன பொருளெல்லாம் கிடைக்குமோ மிக்சடு எல்லா பொருளும் கொண்டு வந்து ஒரு பேக்கில் போட்டு அது பேக்லேருந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி காய்ச்சேன். கரெக்டாக வந்து சொல்லிட்டான். இது டொமேட்டோ, பொட்டேட்டோ, சோப்பு, ரின் சோப்பு, கோல்கேட்டு, ஆப்பிள், டம்ளர் எல்லாமே மிக்சடாக ஒரு பேக்கில் போட்டு கொண்டு வந்து காமிச்சேன். அதையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக வந்து ஒரு 10 feet டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்து வந்து காமிச்சேன் நான். ஹி ஹஸ் ஈஸிலி ஐடென்டிஃபைட் இட். நீட்டாக வந்து பார்த்து எனக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அந்த பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் வந்து என்னென்ன எங்கள் கொலீக்ஸு ஸ்டாஃப் வந்து ஒரு 2 weeks பேக் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து கண்டிப்பாக டோட்டலாக வந்து நம்பவே மாட்டேன்ட்டாங்க. நான் சொல்கிறவங்க நம்ப மாட்டேன்ட்டாங்க. அவன் வீட்டுக்கு வந்தபோது அவங்ககிட்ட செஞ்சு காமிச்சவன் அவங்க பிலீவ் பண்ணவே இல்லை. அப்போ அவன் என்ன சொல்லிட்டேன், எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம், நாங்கள் சான்ஸ் கிடைச்சா சொல்லுங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சோம்நாத்தை பார்த்ததும் அவங்க குழந்தைங்களே வந்து டோட்டலி அமேஸ்டு. அப்படியே அவங்க நம்ப முடியல அவங்களால.